வணக்கம் மக்களே. திமுகவில் சேரலாம் ஓபிஎஸ்ஐ நெருக்கும் ஆதரவாளர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே அடியாக அதிமுக வழியை பூட்டி அடைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஓபிஎஸ்ஸை திமுக பக்கம் வண்டியை திருப்ப சொல்லி அவரோட ஆதரவாளர்கள்லாம் நெருக்கடி கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவில் இணைய நான் தயாராக இருக்கிறேன், பழனிசாமி தயாரான்னு சொல்லி ஓபிஎஸ் கேட்டதுக்கு அப்புறமும் அவரை பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் சேர்க்க மறுத்திருக்காங்க. இதோட பின்னணியில் தென் மாவட்ட அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகளும் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இதை பற்றி நம்மக்கிட்ட பேசின தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் நிறைய பேர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தவற விட்டதற்கு தென் மாவட்டங்களில் இருக்கிற அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு சரிவும் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். கட்சிக்குள்ள அப்போ நிலவிய நீயா நானா சண்டையில் இபிஎஸ் அவர்கள் மட்டும் மீண்டும் முதலமைச்சராகிடக்கூடாதுங்கிறதுல ஓபிஎஸோட அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்காங்க. இதனால் அவங்க வசம் ஒப்படைக்கப்பட்ட தென் மாவட்ட தொகுதிகளில் ஏனோ தானோன்னு சொல்லி தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. இபிஎஸ்க்கு ஆதரவான குறிப்பிட்ட சிலரை தோற்கடிப்பதற்காக உள்ளடி வேலைகளையும் பார்த்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதையும் மீறி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் மீண்டும் முதல்வராக வரவே முடியலன்னே சொல்லலாம். இதையெல்லாம் மனசில் வச்சு தான் தேர்தல் முடிஞ்சதுமே தென் மாவட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் 2 பேர் ஒற்றை தலைமையாக இபிஎஸ் அவர்கள் வரணும்னு சொல்லி கோஷத்தை முதல் குரலாக எழுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் எப்படி ஓரங்கட்டப்பட்டாங்கன்றது ஊருக்கே தெரியும்னு சொல்லலாம். இப்போ இபிஎஸ்ஸே நினச்சாலும் தென் மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் சில பேரை ஓபிஎஸ்ஸை திரும்பவும் உள்ளே கொண்டு வர விடுவதா இல்லைன்னே சொல்கிறாங்க. ஓபிஎஸோட ஆதரவாளர்களோ என்ன பண்ணுறதுனே தெரியல, பழனிசாமி கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் அடுத்து என்ன செய்கிறது, மாவட்ட வாரியாக விசுவாசிகள்கிட்ட கருத்து கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள். திமுகவுக்கு செல்றதா இல்லை தாவேயக்கா பக்கம் போகிறதா இல்லை அந்த ரெண்டில் ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டியிடுறதான்னு சொல்லி பலவித ஆலோசனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. தாவேயக்காவில் சேர்ந்தாலோ அல்லது அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாலோ அதிமுக தோற்கிறதுக்கு காரணமாக இருப்போமே தவிர அதனால் நமக்கு எந்த பலனுமே இருக்காதுன்னு சொல்லி பெரும்பாலான நிர்வாகிகள் ஓபிஎஸ்கிட்ட கருத்து சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பதிலாக திமுகவில் இணைந்தால் உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறதோட ஆதரவாளர்கள் சில பேருக்கு எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்லி அவரை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இனிமேல் இறுதி முடிப்பு எடுக்க வேண்டியது ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் திமுகவில் சேரலாம்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களை நெருக்கிற அவரோட ஆதரவாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.